ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்போ ஸ்டேஷன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இது நல்லா டேஸ்டியாக இருக்குது இந்த சப்பாத்தி. இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ கோதுமை மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். சீரகம் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடி பொடியாக கட் பண்ணி போடணும், இஞ்சி பேஸ்ட் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ வெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ வேக வச்சு துருவிய உருளைக்கிழங்கு 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் மல்லித்தலை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த மசாலா கலக்கும்படி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ லெமன் ஜூஸு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும். இதை நான் போட மறந்துட்டேன், நீங்கள் முன்கூட்டியே போட்டுக்கோங்க அதை. இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அதை உருண்டை பிடிச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ கோதுமை மாவில் அதை அப்ளை பண்ணி இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அதை தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக மொந்தமாக தேய்ச்சோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும், மெல்லிசாக தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொந்தமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ தவா வச்சு ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ சப்பாத்தி போட்டிருக்கிறேன். லைட்டாக கோல்டன் கலர் வரவும் அது திருப்பி போட்டுக்கணும். 2 பக்கமும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வெந்து வரும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டு நம்ம நெய் அல்லது எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். சப்பாத்தி நெய் அப்ளை பண்ணும்போது சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சூடாகவே குழந்தைங்களுக்கு பரிமாறலாம். நல்லா டேஸ்டியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.